நடிகர் சங்கம் செயற்குழு கூட்டம் வந்து நேற்று நடந்திருக்கு. இது 68வது முறையாக வந்து இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. இதில் என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் நடக்காமல் இருக்க நிர்வாகிகளே தொடர்ந்து ஒரு 3 வருஷம் இருக்க போகிறதா அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சினிமா சங்கங்கள் எல்லாமே இந்த தேர்தல்னு வந்ததுன்னா அது ஒரு பெரிய செலவு, அதில் யார் வருவாங்க வரல இதெல்லாம் இருக்கும்பொழுது முடிந்தவரை அப்படியே வந்து அதை தள்ளுறதுக்கு அவங்க வந்து அதுவும் ஒரு வகை திரைப்பட அரசியல், அந்த வகையில் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணி அவர்களுடைய தலைமையில் வந்து இந்த பாலியல் குற்றம்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு புகார் கொடுக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள்லாம் குறையுமா? ஆந்திராவில் ஏற்கனவே வந்து சமந்தா கேட்டு அந்த அறிக்கை, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்து அந்த அறிக்கையை வந்து சமந்தா அவர்கள் வந்து நடிகையை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. கேரளாவில் முழு அறிக்கையும் வந்து தேசிய பெண்கள் ஆணையத்துக்கு அனுப்பலை, அதை வந்து அனுப்பணும்னு சொல்லி வந்திருக்கு. 11 பேரில் இது வரைக்கும் வழக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கவே இல்லை, தமிழ் திரையுலகத்தில் நடக்கவே இல்லைன்னு யாராலையும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு நடிகர் வந்து எல்லா யூடியூப்லேயும் ஒரு முன்னாள் நடிகரை வந்து அவர் வந்து தினம் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், இந்த நடிகை எங்கே போனான்னு. அது கொஞ்சம் கொச்சையாகவும் இருக்கும். அவர் பேசுகிறது உண்மையாக இல்லையாங்கிறத தாண்டி அப்படி பேசுவது வந்து தவறு. பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்களோ மற்றவர்களோ, இப்போ ஸ்ரீரெட்டி போன்றவர்களோ இன்னும் இதே போல் மற்றவர்களும் வந்து இவர்கள் குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டே இருப்பார்கள். சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, வழக்கும் போட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்போ உண்மையாக பொய்யாங்கிறது மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? இப்போ மலையாள திரைப்பட துறையில் நடந்த மாதிரி ஒரு 11 பேரில் எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடந்து அவர்கள் நிரபராதி என்று முடிவானால் ஆகட்டும். தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி அவ்வளவு தைரியமாக வந்து புகார் கொடுக்க வரமாட்டார்கள். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், திரைப்பட தயாரிப்பாளர் திரு சதீஷ் சுந்தரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன், சொல்லுங்கள். நடிகர் சங்கம் செயற்குழு கூட்டம் வந்து நேற்று நடந்திருக்கு. இது 68வது முறையாக வந்து இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. இதில் என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் நடக்காமல் இருக்க நிர்வாகிகளே தொடர்ந்து ஒரு 3 வருஷம் இருக்க போகிறதா அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொன்று வந்து ரோகிணி அவர்களுடைய தலைமையில் வந்து இந்த பாலியல் குற்றம்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு புகார் கொடுக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள்லாம் குறையுமா? இவங்க நிர்வாகிகளாக இருந்து அடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்க? நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லிடுறேன், அடுத்த கேட்டதுக்கு அடுத்த பதில் சொல்கிறேன். இந்த நடிகர் சங்கத்தில் வந்து அடுத்த 3 வருடங்களுக்கு தேர்தல் இல்லாமல் தொடர்வதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். அது வந்து நடிகர் சங்கம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம், அது கட்டடம் கட்டி முடிகிற வரைக்கும் அது என்னன்னு தெரில. இவங்க தான் விஷால், அவர் பூச்சி முருகன், இப்போ யாரெல்லாம் அதில் வந்து நாசர், இவங்கெல்லாம் வந்து கருணாஸ், இவங்க கார்த்திலாம் இருக்காங்க, சூர்யா தம்பி கார்த்தி, இவங்கெல்லாம் வந்து தினம் வந்து போய் அந்த கட்டிடத்தை வந்து பார்க்க போகிறாங்களா, கண்காணிக்கிறாங்களா, இல்லை அப்படியே நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடந்து வேறு யாராவது வந்துட்டால் கூட இவன் நடிகர் சங்கத்தில் எப்படியும் உறுப்பினர் தானே, அது ஒரு சேவை தானே, அந்த பணி தானே, அந்த கண்காணிப்பதையோ அதை பண்ணலாம். பட் அதை ஒரு காரணமாக வச்சு அவங்க 3 வருஷம், இது வந்து ஒன்றும் பெரிய அபூர்வமான விஷயம் இல்லை. நீங்கள் அந்த பக்கம் தயாரிப்பாளர் சங்கத்தில் பார்த்தாலும் அவங்க வந்து அப்படியே தேர்தல் இல்லாமல் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் பாக்யராஜ் தலைமையில் இருக்குது. அதுலேயும் சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் அடுத்த 1.5 வருஷத்துக்கு வந்து தேர்தல் நடத்தாமல் இப்படியே தொடர்றதா முடிவு பண்ணிட்டாங்க. டப்பிங் யூனியன் ராதாரவி தலைமையில் இருக்குது. அது நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ முந்தானத்து தான் திருப்பி அதை திறந்துருக்காங்க, அந்த கட்டடத்தை சீல் இது பண்ணி திறந்துருக்காங்க. இப்போதைக்கு அங்கேயும் தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபெப்சியில் எல்லாத்துக்கும் உச்ச தலைமை ஆர்கே செல்வமணி அவர்கள் இருக்கா, அங்கேயும் வந்து தேர்தல் இல்லாமல் இப்போது தொடர்வது. ஸோ அப்போ இந்த சினிமா சங்கங்கள் எல்லாமே இந்த தேர்தல்னு வந்ததுன்னா அது ஒரு பெரிய செலவு, அதில் யார் வருவாங்க வரல இதெல்லாம் இருக்கும்பொழுது முடிந்தவரை அப்படியே வந்து அதை தள்ளுறதுக்கு அவங்க வந்து அதுவும் ஒரு வகை திரைப்பட அரசியல், அந்த வகையில் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியல நமக்கு. இதில் நீங்கள் சொல்கிற அந்த ரோகிணி அவர்களுடைய தலைமையில், நடிகை ரோகிணி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அங்கேயே வந்து இன்னொரு நடிகை ஷர்மிளான்னு ஒரு நடிகை வந்து தமிழ்நாட்டில் நடிகர் சங்கத்தில் வந்து திரைப்பட இதுக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் நடைபெறவில்லை, எதுவும் தேவையே இல்லை, விசாரணை தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். பாதிக்கப்பட்ட சில பேர் வந்து இப்போ விசித்ரா சொல்லியிருக்காங்க, ஊர்வசி சொல்லியிருக்காங்க, ராதிகா பேசியிருக்காங்க, முதல்ல இவங்க ஒரு நடிகை பேசுனாங்க, அவங்க ஃபஸ்ட்டு இவங்க ஷக்கீலா பேசுனாங்க, இப்படி பல பேர் பேசியிருக்காங்க.
திரைப்படத்துறையை சார்ந்த சின்மயிலாம் ஏற்கனவே பேசினதை மறுபடியும் பேசியிருக்காங்க. ஸ்ரீரெட்டி ரொம்ப கொச்சையாகவும் பச்சையாகவும் வந்து அது விவரங்கள் அது விஷுவல் கிராஃபிக்ஸோடு விவரித்த ஸ்ரீரெட்டி அவர்களும் அதை பற்றி மறுபடியும் பேசியிருக்கிறார்கள். அப்போது நடந்தது இங்கே தமிழ் சினிமாவில் நடக்கவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லை, ஏன்னா வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்லலை. அதில் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தல் இருக்கலாம், பொய்யாகவே கூட இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், ஓரளவு உண்மையாக இருக்கலாம். இவ்வளோ தானே இருக்க முடியும் யதார்த்தமாக சொன்னால். அப்போ என்னன்றது விசாரணையில் தானே தெரிய வரும். அப்போ விசாரணை வந்து இப்போது ஆந்திராவில் ஏற்கனவே வந்து சமந்தா கேட்டு அந்த அறிக்கை, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்து அந்த அறிக்கையை வந்து சமந்தா அவர்கள் வந்து நடிகையை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. கேரளாவில் முழு அறிக்கையும் வந்து தேசிய பெண்கள் ஆணையத்துக்கு அனுப்பலை, அதை வந்து அனுப்பணும்னு சொல்லி வந்திருக்கு. 11 பேரில் இது வரைக்கும் வழக்கு. மிக பிரபலமான நடிகர்கள்லாம் கூட அந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலெலாம் எடுத்து முன்ஜாமீன் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னடத்துலேயும் இந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கவே இல்லை, தமிழ் திரையுலகத்தில் நடக்கவே இல்லைன்னு யாராலையும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு நடிகர் வந்து எல்லா யூடியூப்லேயும் ஒரு முன்னாள் நடிகரை வந்து அவர் வந்து தினம் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், இந்த நடிகை எங்கே போனான்னு. அது கொஞ்சம் கொச்சையாகவும் இருக்கும். மனித உரிமை மீறல்கள் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயம். அதனால் கடும் விமர்சனங்கள். அவர் பேரில் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ராதிகா கூட பேசியிருக்காங்க. பைல்வான் ரங்கநாதன் பேரில் அவர் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாரு, எல்லாரையும் இழிவாக பேசுகிறாரு. அவர் பேசுகிறது உண்மையாக இல்லையாங்கிறத தாண்டி அப்படி பேசுவது வந்து தவறு. அதாவது எல்லை மீறி அப்படி பேசுகிறார்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய வாதத்தில் ஒரு நியாயம் உண்டு. பட் அதாவது விசாரணைங்கிறது எங்கே வருது? பாலியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதான்னு அவர்களாகவே விரும்பி ஏதோ ஒரு தொழில் முன்னேற்றத்துக்காக, தொழில்னா சினிமா தொழில் முன்னேற்றத்துக்காக அவங்க வந்து விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள்னா அதை யாருமே தடுக்க முடியாது. இது எந்த துறையிலுமே, சினிமா துறை மட்டும் இல்லை, ஒரு ஆஃபீஸில் கூட அதானே. மேனேஜர் ப்ரமோஷன் வேணுன்றதுக்காக வந்து யார் கூடவோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறாங்க, எம்டி கூட சிஇஓ கூட ஒரு பெண் அப்படின்னால் அது வந்து நீங்கள் தார்மீக ரீதியாக தவறு என்று சொல்லலாமே தவிர சட்ட ரீதியாக 2 கன்சென்டிங் இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பம். ஸோ அதை தள்ளிட்டு அழுத்தம் கொடுத்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அது வன்முறைன்னு சொல்லலைன்னா கூட ஒரு அழுத்தம் கொடுத்து உனக்கு வந்து இந்த சான்ஸ் வேணும்னா நீ செஞ்சு தான் ஆகணும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது அழுத்தம். இங்கிலீஷில் டியூரஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, DURESSன்னு, அழுத்தம், அதாவது நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் யாருக்கு நடந்தது என்பது விசாரணை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அதில் ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அந்த விசாரணை நடக்கலைன்னா இந்த பக்கம் பைல்வான் ரங்கநாதன் போன்றவர்களோ மற்றவர்களோ, இப்போ ஸ்ரீரெட்டி போன்றவர்களோ இன்னும் இதே போல் மற்றவர்களும் வந்து இவர்கள் குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டே இருப்பார்கள். சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, வழக்கும் போட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அப்போ உண்மையாக பொய்யாங்கிறது மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? ரெண்டாவது, மக்களுக்கு தெரிய வரதை தாண்டி இதை குறைக்கணும், இதை நிறுத்தணும்னா எப்படி நிறுத்துறது? முதல்ல அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சு, உண்மைன்னு தெரிஞ்சு அவங்க பேரில் இப்போ மலையாள திரைப்பட துறையில் நடந்த மாதிரி ஒரு 11 பேரில் எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடந்து அவர்கள் நிரபராதி என்று முடிவானால் ஆகட்டும், அவங்களுக்கு நல்லது. அவங்க மேலே பொய் வழக்கு தொடுத்தால் அது நிரபராதி நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட் எதுவுமே விசாரணை பண்ணாமல் இதையும் நம்ப முடியாது. பைல்வான் ரங்கநாதன் சொல்வதையோ ஸ்ரீரெட்டி சொல்வதையோ இல்லை மற்ற யாராவது சொல்வதோ, நான் பொதுவாக சொல்கிறேன், அவர்களை வந்து குறைத்து சொல்கிறது. இவங்க சொல்கிறதுல வந்து உண்மை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கொஞ்சம் உண்மை கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கலாம். அப்போ என்னன்னு தெரியாது. அப்போ ரோஹிணி தலைமையிலான அந்த ஒரு கமிட்டி அமைத்து அதில் வந்து புகார் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறது வரவேற்கத்தக்கது, ஹேமா கமிட்டி மாதிரி. அதே சமயம் எவ்வளவு பேர் தைரியமாக வந்து புகார் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு கணிப்பு, தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி அவ்வளவு தைரியமாக வந்து புகார் கொடுக்க வரமாட்டார்கள். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும் இல்லையா? உங்கள் மனசில் வருது இல்லையா? அதனால் ஏன் அப்படின்னா நடிகர்கள் பார்த்து பயப்படுவாங்க. நடிகர்கள் பார்த்து பயப்படுவாங்களா? ஏன்னு கேட்டால் இங்கே சினிமாவும் அரசியலும் வேறெந்த மாநிலத்தை விட மிக அதிகமாக பிணைப்பு ஏற்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் தான். நீங்கள் எங்கேயாவது போய் இந்த நடிகர் இப்படி பண்ணாருன்னு சொன்னால் அது வேற எங்கேயோ ஷாக் அடிக்கும். இந்த நடிகர்கள் வந்து
இப்போது மலையாள படத்தில் வந்து ஒரு சின்ன உதாரணமாக சொல்லி நம்ம அதை வேகமாக முடிச்சுடுவோம். மலையாள படத்தில் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஹீரோ மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், பிருத்திவிராஜ் ஆகட்டும், பிருத்திவிராஜ் சுகுமார், இவங்க தான் வந்து அங்கே டாப் 1 2 3ன்னு ஏதோ நீங்கள் ஒரு வரிசையில் சொல்லலாம். இவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு அந்த அம்மா ஏஎம்எம்ஏன்னு ஒரு அந்த அந்த சங்கம் வந்து ஒரு சீலிங் விதிக்குது. 3 கோடி ரூபா தான் வாங்கணும், 5 கோடி ரூபா தான் வாங்கணும். அதனால் மலையாள படங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து லோ பட்ஜெட் படங்கள். சமீப காலம் முன்னால் வரைக்கும் மம்முட்டி என்கிற சூப்பர் ஸ்டார் வந்து அவருக்கு வந்து விதிக்கப்பட்ட மேக்சிமம் அதிகபட்ச உச்சபட்ச சம்பளம் 70 லட்சம். இங்கே இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் 100 கோடி வாங்குறாரு, ரஜினி 100 கோடி வாங்குறாரு, அஜித் இவ்வளோ கோடி வாங்குறாரு, விஜய் சேதுபதி இவ்வளவு கோடி வாங்குறாரு. எல்லாமே வந்து டபுள் டிஜிட்டு, இல்லைன்னா சமயத்தில் 1 2 ட்ரிபிள் டிஜிட்டு. மலையாளத்தில் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டு. சில சமயம் 1 கோடிக்கு கீழே இருக்குது. நான் சொல்கிறது வந்து சாதாரண ஓரளவுக்கு பிரபலமான ஹீரோக்கள் இல்லை, மிக பிரபலமான ஹீரோக்கள். அங்கே ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். அதனால் வந்து அந்த சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து அங்கே வந்து அந்த படம் வருது. மலையாளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய படம் வந்து நல்ல கதை அம்சம் பொறுத்து வருது. காரணம் இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து அங்கே அதை ஊக்குவிக்கிறாங்க. இங்கே வந்து எந்த படம் வந்தாலும் மாஸ் முதல் 3 நாள்லேயே பணத்தை அள்ளிடணும் அப்படின்னு போட்டு 200 கோடி 100 கோடின்னு வரும்போது, ஒரு ஹீரோக்கு நீங்கள் 100 கோடி வரும்போது அதுக்கு அதோடைய ப்ளஸ்ஸு மைனஸும் இருக்கும். பார்த்தா பிரமாதமாக ஆகான்னு கைத்தட்டுறது வேறு, நல்ல படம் என்பது வேறு. மாஸ் படம் வேறு, நல்ல படம் வேறு. ஸோ அப்போ இங்கே மாஸ் ஹீரோக்கள் நிறைய இருக்காங்க. கேரள அரசோ கேரள திரைப்படத்துறையிலையோ இருக்கா மாதிரி அந்த வரையறையெல்லாம் இல்லை, இவ்வளோ தான் வாங்கணுன்ற வரையறையெல்லாம் இல்லை. அப்போ என்னென்னா இங்கே வந்து ஹீரோக்கள் வந்து டெமி காட்ஸ், ஏறத்தாழ கடவுள்கள் மாதிரி வந்து எந்த மாஸ் ஹீரோவை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ரஜினியை சொல்லுங்கள், விஜயை சொல்லுங்கள், அஜித்தை சொல்லுங்கள், விஜய் சேதுபதி சொல்லுங்கள், சிவகார்த்திகேயன் சொல்லுங்கள், எல்லாருமே ஒரு லார்ஜர் தேன் லைஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை ஏதோ ஒரு தெய்வங்களாகவே கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு, அது ரைட்டு தப்புன்றதை தாண்டி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இயக்குநர்களையும் அதே மாதிரி வந்துட்டாங்க. இயக்குநர்கள் வந்து இந்த இயக்குநர்கள்னால் இந்த கட்சிக்கு ரொம்ப வேண்டியவர்கள், இந்த அரசுக்கு வேண்டியவர்கள், இப்படி அரசு அதான் சொன்னேன். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உண்டான பிணைப்பு மற்ற எந்த மாநிலத்தை விடையும் தமிழ்நாட்டில் மிக மிக அதிகம், உறுதியான பிணைப்பு. அந்த பிணைப்பு தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் யதார்த்தம் அதுதான். அப்படி இருக்கும்போது எந்த நடிகரை பற்றி எந்த இயக்குனரை பற்றி வந்தால் எங்கே வரணும், ஒன்று நடிகருக்கு எகென்ஸ்டாக வரணும், இல்லைனா இயக்குனருக்கு எகென்ஸ்டாக வரணும், 3வது தயாரிப்பாளருக்கு எகென்ஸ்டாக வரணும். இவ்வளோதான். பாக்கியெல்லாம் ஏதோ 1 2 வரலாமே தவிர அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பாலியல் அழுத்தங்கள் நடிகர்கள், இயக்குனர்கள், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்களோட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 1 3லையும் சேர்த்துங்க. இங்கே எல்லாமே அவர்கள் வந்து ஏதோ ஒரு கட்சியுடன் ஒரு இயக்கத்துடன் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். லார்ஜர் தேன் லைஃப் இமேஜ் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் ரோஹிணி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் ஒரு 6 மாதம் பொறுத்து இது வரைக்கும் வந்து புகார்களே வரல, இல்லை 1 2 புகார் வந்தது, அதை விசாரித்தோம், உண்மை இல்லை அப்படின்னு இந்த கமிட்டி வந்து பிசுபிசுத்து போகும் என்பது என்னுடைய கணிப்பு. ஓகே, போக வேண்டும் என்பது எண்ணம் இல்லை. உண்மையான பாலியல் அழுத்தங்கள் வெளிவர வேண்டும், தவறு செய்தவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் அது நடக்காது என்பது என் கணிப்பு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.